வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான ஒரு மாடல் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து நமக்கு வந்து கிராமரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமர் கிடையாது, பின்னாடி நமக்கு ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, காம்பவுண்ட் வேர்டு, அதில் ப்ளூரல் ஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு 13 ஒன் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் பியில் வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின், எனி 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபேராப் வந்து 2 ஃபேராப் கொடுத்து ஒரு ஃபேராப் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2டையும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஃபேராப் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் செக்ஷன் ஏல மெமரி போயம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி ரீட் த ஃபாலோயிங் poetic lines அண்ட் ஆன்சர், அதை நம்ம வாசித்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 4 ஃபேராப் படிச்சுக்கோங்க. மேலே 2 படித்தாலே போதும், கண்டிப்பாக இது வந்து ஃபேராப் வந்துடும். அடுத்து வந்து நமக்கு ஒரு கிராமர் வந்து கொடுத்துருக்காங்க. கிராமரில் ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. நவுன், காமன் ப்ளஸ் நவுன் வச்சு நம்ம வேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ப்ரிப்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது. அதுக்கடுத்து நமக்கு வந்து வெர்ப் ஃபார்ம் வந்து ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் எழுதுறது, அது சூட்டபிள் கலெக்டிவ் நவுன்ஸ் எழுதுறது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த 5, நம்ம சூஸ் இட் கொடுத்து அதில் எது வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் இது. அடுத்து வந்து கேரக்டர் ஸ்பீக்கர், இந்த இதை வந்து யார் பேசலாம்னு சொல்லி வரும்ல, அந்த மாதிரி. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்ளிமெண்ட் லீடரில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து அதில் 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஃபேஸேஜ் கொடுத்து அந்த ஃபேஸேஜை வாசித்து பார்த்து கீழே இருக்க 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான், அது கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு லெட்ரு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சம்மர் ஹாலிடேஸ் பற்றி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு லெட்ரு எழுதுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் டு ஏ ஃபேஸேஜ், இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம ப்ரீஃபாக எழுதணும். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ, இது ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதும் இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.